பேராசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் அதனையா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலக பொதுமறையான திருக்குறள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து வாழ வேண்டிய முறையில் வாழ்வதற்கு பெரும் துணையாக இருப்பதாகும் திருக்குறள். மொழிக்கும் நாட்டிற்கும் தமிழருக்கும் என்றும் அனைத்து சிறப்பையும் கொடுத்து சிறப்புரை செய்கின்றன. திருக்குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிற உயிர்கட்கு துன்பம் உண்டாகாமல் இருப்பது இன்னா செய்யாமை ஆகும். அறன்சாரா நிலையில் பொருளை ஈட்டுவதும் பயன்படுத்துவதும் இன்பம் காண்பதும் ஆகாதது போல் விளக்கத்தக்கனவற்றையும் செய்தல் கூடாது என்பதை திருவள்ளுவர் தெளிவாக எடுத்து கூறுகிறார். இனி செய்யாமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். இன்னா செய்யாமை 311வது திருக்குறள். சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசு அற்றார்கோள். சிறப்பை தருகின்ற செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பது சான்றோர்கள் கொள்கையாகும். 312 கருத்து என்னா செய்தவ கண்ணும் மறுத்து என்னா செய்யாமை மாசு அற்றார்கோள். பிறர் கோபித்து தனக்கு துன்பத்தை செய்தாலும் மீண்டும் அவருக்கு கேடு செய்யாதிருப்பதே சான்றோரது கொள்கையாகும். 313 செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமும் தரும். தாம் மற்றவருக்கு துன்பம் செய்யா இருந்தும் தம்மேல் பகை கொண்டு தீங்கு செய்தால் அது நீங்காத துன்பத்தை அவனுக்கு தரும். 314 இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். தமக்கு துன்பம் செய்தவர்களை தண்டிப்பது அவர் வெட்கப்படும்படியான நன்மையை செய்துவிட்டு விடுவது. 315 அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. பிறருக்கு வரும் துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல் எண்ணாவிட்டால் பெற்ற அறிவினால் பயனில்லை. 316 இன்னா எனத்தான் உணர்ந்தனை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். மக்களுக்கு இது தீமை என உணர்ந்தவற்றை மற்றவருக்கு செய்யாது விட வேண்டும். 317 எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தான் ஆம் மானா செய்யாமை தலை. எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவும் துன்பம் செய்வதை மனதினாலும் நினைக்காது இருப்பது மிகவும் நன்மையானது. 318 தன் உயிர்க்கு எண்ணாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். பிறர் செய்யும் தீமையை தனக்கு துன்பம் என எண்ணுபவன் மற்ற உயிர்களுக்கு அத்துன்பத்தை செய்யாது இருக்க வேண்டும். 319 பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகலில் பிறர்க்கு தீங்கு செய்தால் தமக்கு பிற்பகலில் துன்பம் வரும். 320வது திருக்குறள். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். துன்பங்கள் வருவதெல்லாம் மற்றவர்க்கு துன்பங்கள் செய்தவர்களுக்கே வரும். துன்பம் விரும்பாதவர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாதிருக்க வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், குறளும் பொருளும் அதிகாரம் இன்னா செய்யாமை குறித்து சிறப்பாக ஒரு சொற்பொழிவை தந்தார். தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
ஆமாம், சிறப்பாக இன்று உலக நடன தினம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினால்.